Hello boys and girls, good evening, can you hear me? Am I live? Live Antamara. Good evening, we are waiting for you sir. Hi Vaishnavi, good evening. Welcome to the class Pasangla. Okay, sir live Antana illa innaman vara arambichirpen number. Yes, I am here. Okay. So, where are you sir? Vanta. Okay. Seri okay, இன்னைக்கு we only have till 7 to complete the class. சரியா ஓகேவா? ஒரு பாடு கிடச்சிருக்கு எனக்கு, ஆனால் அந்த பாடில் வந்துட்டு I can only be here till 7. சரியா, அதனால் வந்துட்டு let's look at the questions as soon as possible. சரியா, நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா we're going to look at power. சரியா, என்னது we're going to be looking at power. சரியா, எஸ் தெரியணும்னா சார் தெரியணும்னா shall we go ahead with the class? ஹலோ சார், ஹலோ வைஷ்ணவி, ஹலோ குட் ஈவினிங். சரியா, சரி ஓகே சார் தெரியல, ஸ்டார்ட் பண்ணிடலாம்ல. ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம பவர் பற்றி பார்க்க போகிறோம். பவர் என்னதுடா? வாட் இஸ் பவர்? ஓகே வெயிட், பவர் வந்து என்னன்னா இஸ் த ரேட் அட் விச் ஒர்க் இஸ் டன். ஓகே, வந்து ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க். சரியா, இது ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க் ஆர் ரேட் ஆஃப் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லலாம். Is that fine? Yes. Hello. Okay, so you can either call it as rate of doing work or rate of energy transfer. Okay, அப்போ வந்து it is the derivative of work with respect to time. Okay, அதுதான் வந்து dW by dt. இதுதான் வந்து பவர். சரியா, வந்து it is the rate of derivative of work with respect to time, அதாவது dW by dt. ஓகே, இப்போ இதே ஆவரேஜ் பவர் அப்படின்னு எடுத்தா, ஓகே, என்னது பவர் ஆவரேஜ் எடுத்தோம்னா it is going to be given by del W by del T, அதாவது வந்து total work done by total time taken. சரியா, divided by your total time taken. சரியா, total time taken, right? Yes, okay. Now what next? இதெல்லாம் வந்து you have instantaneous power. அதாவது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் வந்து ஒரு பாடியை ஒரு இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி வியோட மூவ் ஆக வச்சுனா, ஓகேவா, என்னது ஒரு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் வந்துட்டு ஒரு பாடியை வெலாசிட்டி வியோட மூவ் ஆக வச்சதுன்னா அப்போ பவர் இஸ் கிவன் பை P is equal to F.V or FV cos theta. சரியா, என்னது ஒரு ஃபோர்ஸ் F ஒரு Vன்ற இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியோட ஒரு பாடியை மூவ் ஆக வைக்கிறதுனா அப்போ பவர் இஸ் கிவன் பை F.V. இஸ் தட் கிளியர்? எஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு பவர் பற்றின ஒரு சில விஷயங்கள். அது ஒரு ப்ராப்ளம்ஸ் போக வந்துட்டு வில் லுக் அட் மோர் திங்ஸ். ஓகேவா, இப்போ பாரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாரு என்ன கேட்குறாங்க. a body of mass 1 kg. ஓகேவா, ஸோ ஓகே ஃபர்ஸ்ட் வந்து m equals 1 kg எழுதிக்கலாம். Then begins to move under the action of a time dependent force F equals 2ti cap plus 3t square j cap. சரியா, ஓகே நியூட்டன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஸ்க்கு ஒரு வெக்டார் கொடுத்துருக்காங்க. வேர் I cap and j cap are unit vectors along x and y axis. ஓகேவா, I and j வந்து unit vectors. ஓகே, that is clear. What power will be developed by the force at time t? ஓகே, அந்த ஃபோர்ஸ்னால டைம் t ல என்ன பவர் டெவலப் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு we have the force இல்லையா, we have the force and the mass. force mass ரெண்டுமே இருக்குன்னா நம்மளால வந்து ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிட முடியுமா? என்ன கண்டுபிடிச்சிட முடியும்? நம்மளால ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேவா, ஏன்னா நமக்கு வந்து F equals ma அப்படின்னு தெரியும். அப்போனா A equals F equals ma, A equals F by m எழுதலாமா? அப்போ A equals என்னவா இருக்கும்? 1 kg தான் மாஸ். அப்போனா நான் வந்துட்டு 2ti cap plus 3t square j cap அவ்வளோ மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இது ஆக்சலேஷன் எழுதிக்கலாமா? பை பாட்காஸ்ட் இல்லை, ஐம் டூயிங் இட் ஃப்ரம் பாட் பிகாஸ் ஆல் த ஸ்டுடியோஸ் ஆர் ஃபுல், தட் இஸ் வை. ஓகேவா, அண்ட் ஐ ஆல்சோ ஒன்லி ஹவ் 1 hour 7 o'clock and சார் இன்னொரு கிளாஸ் இருக்கான். ஸோ ஐ நீட் டு கெட் திஸ் டன் பை தென். ஸோ லெட் அஸ் கெட் டு த சம். ஓகேவா, ஆக்சலேஷன் கண்டுபிடிச்சாச்சா? ஆக்சலேஷன் என்ன பண்ணியிருக்கோம்? F by m பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ வெலாசிட்டி கண்டுபிடிச்சிடலாமா? வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிப்போம்? ஆக்சலேஷன் தெரிஞ்சா which is integrated. Okay, integral of a dt will give us velocity. So in the integrate பண்ணா என்ன கிடைக்கும்? What will you get when you integrate this?
t square by 2 னு வரும். அதில் வந்துட்டு you will cancel 2 and 2. அப்போனா வந்துட்டு t வந்துருமா? வெறும் t I cap இருக்குமா? ப்ளஸ் again you will have 3t square. அது வந்து t cube by 3 னு வரும். அங்கேயும் உனக்கு வந்துட்டு திரும்ப 3 cancel ஆகிடும். ஸோ 3 cube j cap மட்டும் இருக்கும். கரெக்டா? And velocityன்றதுனால the unit is going to be meter per second. Yes, is that clear? That is also clear. நான் பவருக்கு வந்துட்டு ஒரு ஈக்குவேஷன் இருக்கும்னு சொன்னேன். என்னது f dot v பண்ணலாம்னு சொன்னேன். இந்த கேஸில் f dot v பண்ணா what is the answer we get? ஓகேவா? என்னது இந்த கேஸில் f dot v பண்ணா what is the answer we get? Look at f is 2t. ஓகேவா? Into what are you going to do? f dot v பண்ணும்போது அதை t ஓட மல்டிப்ளை பண்ண போகிறேன். So that becomes 2t square. அதுக்கப்புறம் what do you have? அதுக்கப்புறம் you have 3t square இருக்கு. அது t cube ஓட மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ that becomes 3 into t power 5. அப்போ ஆன்சர் என்னதுடா? உனக்கு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது you will get 2t cube plus 3t power 5 watts. இதுதான் வந்து உன்னோட பவரோட ஆன்சர். புரிஞ்சுதா? சார் v எப்படி சார் ஃபைன் பண்ணீங்க? v is the integral of acceleration. தாங்க பாரு, ஆக்சலரேஷன் வந்து 2t I cap plus 3t square j cap வச்சிருக்கோமா? அது எப்படி கண்டுபிடிச்சோம்? ஃபோர்ஸ் வந்து மாஸால டிவைட் பண்ணோம். ஃபோர்ஸ் மாஸால f equals m-ன்றதுனால m equals f by a a equals f by m வருது. ஸோ f by 1 தான் போட போகிறோம். ஸோ அதே ஃபோர்ஸ் வெக்டர் தான் வந்துட்டு நம்ம வெலாசிட்டி வெக்டராகவும் இருக்குது. ஓகேவா? சாரி, ஆக்சலரேஷன் வெக்டராகவும் இருக்குது. ஆக்சலரேஷன் எடுத்ததுக்கப்புறம் ஆக்சலரேஷனை இன்டெகிரேட் பண்ணால் வெலாசிட்டி வரும் அப்படின்னு நமக்கு தெரியுமா? எஸ். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், ADT பண்ணியிருக்கோம். ADT பண்ணும்போது இது வந்து 2t square by 2 வரும். 2 கேன்சல் ஆச்சுன்னா வெறும் t I cap மட்டும் தான் மீதி இருக்கும். ப்ளஸ் 3t square இருக்கும்போது that will become t power 3 by 3 வரும். 3 கேன்சல் போயிடுச்சுன்னா வெறும் t cube மட்டும் தான் மீதி இருக்கும். ஓகேவா? அப்போ you have t cube j cap. இப்போ உனக்கு வந்துட்டு you have both the force and the velocity. அப்போ f dot v பண்ணும்போது you are finding the answer to be 2t cube plus 3t power 5. ஓகேவா? கிளியரா? இங்கே பாரு, v equals integral of ADT. வெலாசிட்டி வந்து இன்டெகிரேட் பண்ணி தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே சார், சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் என்னன்னா, the heart of a man. Okay, the heart of a man pumps 5 liters of blood through the arteries per minute at a pressure of 150 millimeter of mercury. Okay, if the density of mercury கொடுத்துருக்காங்க, ஓகே, எவ்வளோ 13.6 into 10 power 3 kilogram per meter cube and g equals 10 meter per second square, then the power in watt is. ஓகேவா? பவர் தான் கேட்குறாங்க. ஓகே, இப்போ இது பார்க்கறதுக்கு முன்னாடி பவருக்கு வந்துட்டு யூ ஹாவ் another ஃபார்முலா. ஓகேவா? அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். சரி, என்னது? அதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா வந்துட்டு எப்படி உனக்கு கிடைக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். சரியா? என்னது? பவர் இஸ் கிவன் பை என்னது? ஒர்க் டன் பை டைம் டேக்கன் நான் சொல்லியிருக்கேன். கரெக்டாக? என்னது? ஒர்க் டன் பை டைம் டேக்கன் நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? அப்போது இட் கேன் ஆல்சோ பி கால்குலேட்டட் யூசிங் த ஃபார்முலா P into V by T. என்னது? P into V by T. அதாவது ப்ரெஷர் இன்ட்டு வால்யூம் பை T. அதாவது Pன்றது இங்கே வந்து ப்ரெஷரு, இந்த V by T அப்படின்னு இருக்கு இல்லையா, இது வந்துட்டு வால்யூம் ஃப்ளோ ரேட். என்னது? பவரை வந்துட்டு ஒர்க் டன் பை டைம் டேக்கன் எழுதலாம். அது வந்துட்டு ப்ரெஷர் இன்ட்டு வால்யூம் ஃப்ளோ ரேட் அப்படின்னு எழுதலாம். Pன்றது ப்ரெஷரு, V by Tன்றது வால்யூம் ஃப்ளோ ரேட். ஓகேவா? இஸ் தட் கிளியர்? அந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரியணுமா? ஓகே, இந்த ஃபார்முலா எப்படி வந்து, சார் ப்ளீஸ் டேக் தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். எஸ் தாக்கணும். வால்யூம் ஃப்ளோ ரேட்னா எவ்வளோ வால்யூம் இந்த டைமுக்கு ஃப்ளோ ஆகுது அப்படின்றது தான் வால்யூம் ஃப்ளோ ரேட். ஓகேவா? என்னது? எவ்வளோ வால்யூம்னா அந்த லிக்விடோட வால்யூம் இந்த டைமுக்கு எவ்வளோ ஃப்ளோ ஆயிருக்கு அப்படின்றது தான். கண்டிப்பாக நான் தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அடுத்து எடுக்கலாம்டா. இப்போ வந்துட்டு என்னது? ஒர்க் எனர்ஜி பவர் முடிக்க போகிறோம். முடிச்சதுக்கு அப்புறமே வந்துட்டு you're going to have what? உனக்கு சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ரொட்டேஷனல் மோஷன் இருக்குது, அப்புறம் கிராவிடேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் தான் வில் கெட் தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். உங்களுக்கு தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் வந்து ஆல்ரெடி ஒன் ஷாட் போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்க்கலாம். தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸோட ஒன் ஷாட் வந்து நாளைக்கு வரும். ஓகேவா? தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸோட ஒன் ஷாட் நாளைக்கு வரும். ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம். சரியா? ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு கூடிய சீக்கிரம் நான் கிளாஸ் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன். சரியா? I'll try my best. நோ, இது வரைக்கும் கிளியராடா? இது ஆனால் இந்த ஃபார்முலா இப்போ எப்படி வந்துச்சு? எதுமா ஆல் தோஸ் ஆர் ஃப்ளூயிட்ஸ்னா என்னது? thermal properties of matter னு வரும்போது you're going to study about all matter, not just fluids. But அப்புறமா the mechanical properties of fluids படிக்கும்போது தான் you're only looking at what the fluids do. சரியா? ஓகே, இப்போ இது வரைக்கும் கிளியரா? இது வரைக்கும் கிளியர். இப்போ அடுத்து ப்ரெஷரை வந்து நம்ம என்ன எழுதுவோம்? ஃபோர்ஸ் பை ஏரியான்னு எழுதுவோம். என்னது? ப்ரெஷரை வந்து நம்ம என்ன எழுதுவோம்? ஃபோர்ஸ் பை ஏரியா. ஓகேவா? அப்போ ஃபோர்ஸை வந்துட்டு ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா இது எழுதலாமா?
எஸ் வால்யூம் ஃப்ளோ ரேட் ஆமாம் வால்யூம் ஃப்ளோ ரேட் வந்து ஆப்வியஸாக ஃப்ளூயிட்ஸுக்கு தான் ஓகேவா. ஏன்னா எவ்வளோ ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆயிருக்கு அப்படி தான் பார்க்க போகிறோம். ஃப்ளோ இருக்கனால இட் இஸ் ஆப்வியஸ்லியாக ஃப்ளூயிட் சரியா. அதனால இது வந்து ஃபார் ஃப்ளூயிட்ஸுக்கு தான், பியூர்லி ஃபார் ஃப்ளூயிட்ஸ் சரியா. இப்போ ஃபோர்ஸை வந்து நான் ப்ரெஷர் இன்டூ ஏ அதாவது ஏரியா அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போது ஒர்க் ஃபார்முலாவில் இதை கொண்டு போய் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் ஓகேவா. என்னது ஒர்க் ஃபார்முலாவில் ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு பதில் நான் வந்து ப்ரெஷர் இன்டூ ஏரியா இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு போடுறேன் ஓகேவா. என்னது ப்ரெஷர் இன்டூ ஏரியா இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் போடுறோம். ஃபோர்ஸுக்கு பதிலாக நான் என்ன போட்டிருக்கேன்னா பி இன்டூ ஏன்னு போட்டிருக்கேன். இப்போ இங்கே பாருங்கள் ஏரியா இன்டூ ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. இது நமக்கு வால்யூம் கொடுத்துருமா. ஹாய் சதீஷ்குமார், ஹாய், வெல்கம் டு த கிளாஸ். அப்போனா ஒர்க் டன் ஈக்குவல்ஸ் ப்ரெஷர் இன்டூ வால்யூம் இல்லாமா ஓகேவா. ஒர்க் டன் ஈக்குவல்ஸ் ப்ரெஷர் இன்டூ வால்யூம் இல்லாம் கடைசியாக நமக்கு வந்து பவர் தேவை. பவர் ஈக்குவல்ஸ் இது ஒர்க் டன் பை டைம் டேக்கன். ஸோ யூ கோனா கெட் P into V by T. ஸோ இந்த P வந்து பவர் ஓகேவா, இந்த P வந்துட்டு ப்ரெஷர் ரைட். சாரி சார் தூங்குறேன் சார். ஓகேடா தூங்குடா கண்ணா, நோ ப்ராப்ளம், டோன்ட் வரி ஓகேவா. என்னது ஸோ உனக்கு யூல் எண்ட் அப் கெட்டிங் த ஃபார்முலா ப்ரெஷர் இன்டூ வால்யூம் பை டைம் ஓகேவா. புரிஞ்சுதா. என்னது ப்ரெஷர் ஈக்குவல்ஸ் ரோ ஜிஹெச் கரெக்டாக. ப்ரெஷர் ஈக்குவல்ஸ் ரோ ஜிஹெச் நமக்கு தெரியும். அப்போது நமக்கு ரோ வந்துட்டு 13.6 கொடுத்துருக்காங்க கரெக்டாக. என்னது 13.6 இன்டூ 10⁻³ கொடுத்துருக்காங்க. இன்டூ ஜி வந்துட்டு 10 m/s எடுத்துக்கோ. இன்டூ இது ஹைட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 150 mm ஆஃப் மர்க்கரி கொடுத்துருக்காங்க. ஸோ that would be 0.15 meters ஓகேவா. அது 0.15 meters பண்ணோன்னா வாட் யூ கெட். இதுக்கு சால்வ் பண்ணி பாருங்க உனக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு. யாராச்சும் பண்ணுறீங்களா. எஸ். ஸோ இதை பண்ணிங்கன்னா your answer is going to be 20.4 into 10⁻³ Newton/meter square. இது வேணது 20.4 into 10⁻³ சரியா. ஸோ ப்ரெஷர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போது உனக்கு தெரியும் ப்ரெஷர் கண்டுபிடிச்சா எப்படி நம்ம வந்துட்டு பவர் கண்டுபிடிக்கணும். பவர் என்னது ப்ரெஷர் இன்டூ வால்யூம் ரேட் ஓகேவா. என்னது ப்ரெஷர் இன்டூ வால்யூம் ஃப்ளோ ரேட்டு. ஸோ உனக்கு பவர் ஈக்குவல்ஸ் இங்கே 20.4 into 10⁻³ எழுதிக்க போகிறேன். எஸ் இன்டூ 5 into 10⁻³ ஏன்னா 5 liters ஆஃப் blood வந்து ஃப்ளோ ஆகுது த்ரூ தி ஆர்டரிஸ் பர் மினிட் ஓகேவா. ஸோ 5 into 10⁻³ by 60 seconds. ஓட்டினா your answer is going to be 1.7 watt சரியா. ஸோ C is the right answer. கரெக்டாக புரிஞ்சுதா. இந்த சம் கிளியரா. எஸ். ஓகே, let's move on to the next one. ஓகேவா. என்னது a particle of mass m is driven by a machine that delivers a constant power k watts ஓகேவா. என்னது constant power k watts டெலிவர் பண்ணுது. ஸோ பவர் ஈக்குவல்ஸ் k which is equal to dW by dt ஓகேவா. this implies what ஒர்க் வந்துட்டு கேடின்னு எழுதலாம் சரியா. dW ஈக்குவல்ஸ் kdtன்னு வரும். அப்போ ஒர்க் ஈக்குவல்ஸ் kt அப்படின்னு எழுதலாம் ஓகேவா. இப்போது இந்த பார்ட்டிகல் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட் ஃபோர்ஸ் அந்த பார்ட்டிகல் கேட்குறாங்க ஓகேவா. ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு வந்துட்டு F ஈக்குவல்ஸ் ma தெரியுமா. என்னது நமக்கு என்ன தெரியும். we know that F equals ma சரியா. mass m சொல்லியாச்சு. now I need to find a by some way ஓகேவா. நான் a கண்டுபிடிக்கணும் ஏதாச்சும் ஒரு வழியில். a எப்படி கண்டுபிடிக்கலாம்டா. ஹாய் ஓகே ஷைனி காய் சொல்கிறேன். ஓகே a எப்படி கண்டுபிடிக்கலாம்டா. ஓகே நம்மளோட ஒர்க் எனர்ஜி தியரம் படி என்னது F equals ma இருக்குது. இப்போ a கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன். என்னது ஒர்க் எனர்ஜி தியரம் படி. எஸ் ஒர்க் எனர்ஜி தியரம் படி ஒர்க் டன் டோட்டல் ஒர்க் டன் வந்துட்டு என்னது சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி வச்சு சொல்லலாம் ஓகேவா. என்னது சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி வச்சு சொல்லலாம் ஓகேவா. அப்போது KT ஈக்குவல்ஸ் half mv square minus 0ன்னு எழுதலாமா. ஏன் சார் மைனஸ் ஓகே ஒன்றும் இல்லை நானே சொல்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் சார் -0ன்னு எழுதுறீங்க. ஏன்னா இட் ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட். அப்போது இனிஷியலாக இட் வில் நாட் ஹேவ் கைனடிக் எனர்ஜி. ஃபைனலாக மட்டும் அதோட கைனடிக் எனர்ஜி half mv square இருக்கும் ஓகேவா. இப்போ இதை நம்ம வந்து ரீஅரேஞ்ச் பண்ணால் என்னது இதை ரீஅரேஞ்ச் பண்ணால் என்ன வரும்
v equals இதில் இருந்து rearrange பண்ணா half mv square equals kt இருக்கும் அப்போ 2 kt வந்துரும் 2 kt by m வரும் ஓகே அதாவது you'll get what you'll get 2 kt by m அதோட ரூட் அப்படின்னு வரும் கரெக்டா சரிடா அதோட ரூட் அப்படின்னு வரும் ஓகேவா ஸோ v நமக்கு வேல்யூ கிடைச்சிருச்சு v கிடைச்சிருச்சுன்னா நம்ம வந்து a கண்டுபிடிச்சிடலாம் கரெக்டா என்னது v கிடைச்சிருச்சுன்னா நம்ம வந்து a கண்டுபிடிச்சிடலாம் எப்படி கண்டுபிடிப்போம் a equals what a equals dv by dt சரியா அப்போ இந்த term if you differentiate with respect to time you will get what you will get the value for a ஓகேவா அப்போ என்ன வரும் யாராச்சும் டிஃபரன்ஷியேட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பாப்போம் எனக்கு கரெக்டாக 2 kt by m ஓட ரூட்டை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம் கமான் சரி எழுதவா இங்கே எழுதுனா தெரியுமா தெரியல ஓகே நெக்ஸ்ட் பேஜ் போயிடுறேன் அவனை என்ன எடுக்கணும் a equals d by dt yes another a equals d by dt of what will you will have root over 2k by m வச்சுக்கோ t power 1 by 2 தனியாக எழுதிக்கிறேன் என்ன பண்ணிக்கிறேன் t power 1 by 2 தனியாக எழுதிக்கிறேன் சரியா ஏன்னா அதை மட்டும் தான் நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம் எஸ் ஸோ that will be equal to உன்னோட மற்ற டேர்ம்லாம் அப்படியே முன்னாடி வந்துடும்டா ரூட் ஓவர் 2k by m இது அப்படியே முன்னாடி வந்துடும் ஓகேவா இன்டூ t பவர் 1 by 2 இன்டெகிரேட் பண்ணோம் சார் சாரிடா இருடா எனக்கு தெரியலடா இப்போ ஓகேவா இப்போ ஆன் கேமரா ஆன் கேமரானா ஓகே மேம் நோட்டட் பார்த்துக்கிறேன் ஓகேவா என்னது 2k by m இன்டூ t power 1 by 2 integrate பண்ண இடம் வரப்போகுது எஸ் what are you going to get if you going to integrate t power 1 by 2 என்ன வரப்போகுது you're going to get 1 by 2 into t power minus 1 by 2 சரியா எஸ் you're going to get t 1 by 2 into t power minus 1 by 2 இப்போ இதை நீ வந்து சிம்பிஃபை பண்ணினா இந்த 2 கேன்சல் ஆகிடுமா அப்போது உனக்கு ரூட் ஓவர் k by 2 emptyன்னு இருக்கும் சரியானது ரூட் ஓவர் k by 2 emptyன்னு இருக்கும் கிளியரா கிளியரா t பவர் ஹாஃப் டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியல அப்படின்லாம் சொல்லிடாதீங்களா தயவு செஞ்சு நான் சேட் ஆயிடுவேன் சரியா என்ன ஆயிடுவேன் சேட் ஆயிடுவேன் ஆமாண்டா நான் அந்த டாபிக் கொஞ்சம் கஷ்டம் தான் சரியா ஏன்னா எல்லாமே வந்துட்டு but it's fine if you put some work into it is going to become easy சரியா if you put some work into it is going to become easy இப்போ a கண்டுபிடிச்ச அப்படினா force எப்படி கண்டுபிடிக்கலாம் now that you have figured out a how do you figure out the force f equals what f equals ma கரெக்ட்டா என்னது f equals ma அப்போ m into root over which is equal to m into root over a க்கு பதிலா நம்ம என்ன வச்சிருக்கோம் k by 2 emptyன்னு வச்சிருக்கோம் எஸ் இதான் வச்சிருக்கோம் f equals ma குள்ள இதை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு எஸ் which is equal to இதை நான் அப்படியே இந்த m ஸ்கொயரை ரூட்டுக்குள்ளே கொண்டு வரலாமா k இன்ட்டு m ஸ்கொயர் இந்த m வெளியே இருக்குது ஸோ ரூட்டுக்குள்ளே வரும்போது m ஸ்கொயர் ஆகுது 2 emptyன்னு வச்சுக்கோ இப்போ இந்த mm கேன்சல் பண்ணலாமா which is equal to root over mk by 2t இருக்கா yes is it clear till now அப்போ இது நம்ம என்ன எழுதலாம் root over mk by 2 into t power minus 1 by 2 எழுதலாமா yes so your answer is option C ஓகேவா ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி லைட்டாக சார் எழுதியிருக்கிறது தெரியல சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் லைட்டாக நான் வந்துக்கிறேன் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓகேவா எம்கே பை 2t இருக்கு ஐ ட்ரை நாட் டு ரைட் தேர் எனிமோர் சரியா ஐ ட்ரை நாட் டு ரைட் தேர் எனிமோர் ரைட் இஸ் தட் டன் தட் இஸ் தன் லெட்ஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन ஓகே ஒரு கூலி one coolie takes 1 minute to raise a suitcase through a height of 2 meters but the second coolie takes 30 seconds to raise the same suitcase to the same height ஓகேவா ஸோ ஒருத்தங்களால இன்னும் வேகமாக வேலையை பண்ண முடியுது அப்போது பவர் என்ன ரேஷியோவில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க சரி என்னது பவர் என்ன ரேஷியோவில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா
ஒர்க் டன் வந்துட்டு mgh தான் ரெண்டுத்துக்குமே. என்னது ஒர்க் டன் வந்துட்டு mgh தான் ரெண்டுத்துக்குமே. ஓகேவா? அண்ட் பவர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை டைம் டேக். சரி, என்னது பவர் இஸ் ஈக்குவல் ப்ரொபோர்ஷனல் டு டைம். என்னது பவர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். அப்போ p1 by p2 என்னவா இருக்கும்னா t2 by t1 இருக்கும். ஓகே, which is equal to t2 என்னது 30 seconds by t1 என்னது 60 seconds. கேன்சல் பண்ணா you're going to get 1 by 2. So p1 by p2 equals 1 by 2. அதாவது 2 ஓட பவர் வந்துட்டு will be twice that of 1. அதனால தான் அவங்களால சீக்கிரம், அதாவது வந்துட்டு அவங்க வந்துட்டு 30 செகண்ட்ஸில் பண்ணதை உங்களால் வந்துட்டு 60 செகண்ட்ஸில் பண்ணதை உங்களால் 30 செகண்ட்ஸ்லேயே பண்ண முடியுது. சரியா? எஸ், ஆன்சர் வந்து டி கரெக்ட் இருக்கணும். சூப்பர், வெரி குட். நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन. ஒரு கார் இருக்கு. கார் ஆஃப் மாஸ் m starts from rest and accelerates so that the instantaneous power delivered to the car has a constant magnitude p0. அப்போ instantaneous velocity of the car வந்து எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? என்ன கேட்குறாங்க? அப்போ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி வந்து எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பவர், ஃபோர்ஸ், வெலாசிட்டி இது எல்லாத்தையும் வந்து லிங்க் பண்ண பார்க்கணும். ஓகே, என்ன பண்ண பார்க்கணும்? பவர், ஃபோர்ஸ், வெலாசிட்டி இது எல்லாத்தையும் லிங்க் பண்ண பார்க்கணும். எப்படி லிங்க் பண்ணலான்னு பார்க்கலாமா? பவர் என்ன எழுதலாம்டா சொன்னேன்? p0 வந்து என்ன எழுதலாம்னு சொன்னேன்? வந்து f into v எழுதலாம்னு சொன்னா. ஓகே, ஸோ பவர், ஃபோர்ஸ், வெலாசிட்டி இதெல்லாம் தான் லிங்க் பண்ண பார்க்குறோம். லிங்க் பண்ணியாச்சு. அண்ட் f ஈக்குவல்ஸ் ma நமக்கு தெரியும். இதுக்கு வந்து நம்ம எம்ஏன்னு எழுதலாம். ஓகேவா? அப்போது நான் வந்து என்ன எழுத போகிறேன் பாரு, ஈக்குவல் டு எம் இன்ட்டு டிவி பை டிடி இன்ட்டு வி. இப்படி எழுதலாமா? எஸ், இப்படி எழுதலாமா? என்ன பண்ணியிருக்கேன்? இன்ஸ்டெட் ஆஃப் புட்டிங் ஆக்சலரேஷன் நான் வந்து டிவி பை டிடி அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகேவா? நான் டிவி பை டிடி அப்படின்னா போட்டிருக்கேன். இப்போது விச் இஸ் ஈக்குவல் டு, அப்போனா நான் என்ன எழுதலாம்னா p0 dt ஈக்குவல்ஸ் mv dv இப்படி எழுதலாமா? சரியா? இது எழுதிக்கோ. இப்போ இதை வந்து டிடியை வந்து 0லேருந்து டைம் வரைக்கும் இன்டெகிரேட் பண்ணுங்க. அண்ட் வியை வந்து 0லேருந்து வெலாசிட்டி v வரைக்கும் இன்டெகிரேட் பண்ணுங்க. சரியா? இன்டெகிரேட் பண்ணால் என்ன வருது பாருங்க. இன்டெகிரேட் பண்ணால் ஆன்சரே கிடச்சிரும்டா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். எஸ், இஃப் யூ இன்டெகிரேட் திஸ் from where to where? Integrate this from 0 to t. Sorry, from 0 to t, and then integrate this from 0 to v. If you do this, you're going to find the answer. என்ன வரும்டா? இது ரெண்டுத்தையும் இன்டெகிரேட் பண்ணால் உனக்கு என்ன தெரியுமா வரும்? you're going to end up with p0. ஓகே, இங்கே எழுதுனா தெரியுமான்னு தெரியல, நான் இங்கே எழுதுறேன். ஓகே, you're going to end up with p0 t equals m into v square by 2. ஆப்வியஸாக இதான வரும். dt இன்டெகிரேட் பண்ணும்போது வெறும் t வரும். v dv இன்டெகிரேட் பண்ணும்போது v ஸ்கொயர் பை 2 வரும். இப்போ இதுலேருந்து v ஸ்கொயர் மட்டும் தனியாக எடுத்து எழுத பார்ப்போம். டேக் யுவர் டைம். சார் எழுதுறதை பார்த்து எழுதாதீங்க. இதுலேருந்து v ஸ்கொயர் மட்டும் தனியாக எடுத்து எழுதுங்க பார்ப்போம். கோயிங் டு பி 2 into p0 t by m. கரெக்டா? ஓகே, இப்போது உனக்கு தெரியும் 2 p0 by m வந்து ஒரு கான்ஸ்டன்ட். அப்போனா வந்துட்டு எப்படி வேரி ஆகுதுடா? v is directly proportional to root over t. correct? And v is directly proportional to root over t, or v is directly proportional to t power 1 by 2. That is what we are going to get. So the answer is going to be B. Okay, another option B is the answer. v is directly proportional to t power 1 by 2 னு வருது பாரு. ஓகேவா? உனக்கு பவரோட கான்ஸ்டன்ட் மேக்னிட்யூட் p0 னு கொடுத்துட்டாங்கடா. எஸ், ஸோ மாஸ் கான்ஸ்டன்ட் உனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது எஸ், இல்லை t power 1 by 2 தான் ஆன்சர். இட்ஸ் நாட் t power minus 1 by 2. t power 1 by 2 தான் ஆன்சர். சரியா? t கீழே இல்லை பாரு, t மேலே தான் இருக்குது. சரியா? புரிஞ்சா? கிளியரா? இங்கே பாரு, t எங்கே இருக்குது பாரு. t is only on top. t இங்கே தான் இருக்குது. ஸோ இங்கே வரும்போது ரூட் டீன்னு தான் வரும். ரூட் டீன்னு வரும்போது இட்ஸ் ஜஸ்ட் t power 1 by 2. சரியா? ஓகே, மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஒன். A body projected vertically from the earth reaches a height equal to the earth's radius before returning to the earth. The power exerted by the gravitational force is எப்படா greatest-ஆ இருக்கும்?
எஸ் எல்லாரும் சொல்லுங்க பவர் எப்போ மேக்ஸிமமாக இருக்கும்? இது ரொம்ப ஆப்வியஸான ஒரு கொஸ்டின். டபுள் ஓகே சார். ஓகே ரொம்ப சிம்பிளாக சொல்கிறோம் பாரு. பவர் நம்ம என்னடா சொல்லுவோம்? ஓகேவா? இப்போ மேலே போகும்போது எஃப் எப்படி இருக்கும், வி எப்படி இருக்கும், ரெண்டும் என்ன டைரக்ஷனில் இருக்கும், ஒர்க் எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. சரியா? அப்புறம் அதே அந்த மேலே டாப் மோஸ்ட் பாயிண்ட்டுக்கு போனதுக்கப்புறம் வந்துட்டு ஒர்க் டன் எப்படி இருக்கும், பவர் எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. இது கீழே டியூரிங் டிசென்ட் வந்துட்டு உன்னோட பவர் எப்படி இருக்கும், ஒர்க் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாரு, உனக்கு ஆன்சர் கிடைக்கும். சரியா? ட்ரை டு திங்க் அபவுட் இட். நான் உனக்கு ஒரு க்ளூ தரேன். மேலே போகும்போது என்னடா ஆகும், ஃபோர்ஸும் வந்துட்டு வெலாசிட்டியும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ஃபோர்ஸ் கீழே பிடிச்சி இழுத்துட்டு இருக்கும், வெலாசிட்டி வந்து மேலே போயிட்டு இருக்கும். அப்போ வந்து உனக்கு எப்படி இருக்கும், உன்னோட ஒர்க் டன் வந்து நெகட்டிவாக இருக்கும். அப்போ மேக்ஸிமம் பவர் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியுமா? இல்லை, ஒர்க் டன்னே வந்து நெகட்டிவாக இருக்கும். ஸோ யூ வில் நாட் ஹேவ் த மேக்ஸிமம் பவர். சரியா? அடுத்து ஹையஸ்ட் பாயிண்ட்டில் வந்து வெலாசிட்டியும் ஜீரோவாக இருக்கும். அப்போ வந்துட்டு பவரே ஜீரோ ஆயிரும். கரெக்டாக? ஹையஸ்ட் பாயிண்ட்டில் there will be no power. பவர் வந்து ஜீரோ ஆயிரும். லாஸ்ட்டில் கீழே வந்து இடிக்கும் போது யோசிச்சு பாரு, உன்னோட ஃபோர்ஸ் வெலாசிட்டி ரெண்டும் ஒரே டைரக்ஷனில் இருக்கும். அண்ட் தீட்டா வந்து ஜீரோவாக இருக்கும். கரெக்டாக? என்னது? தீட்டா வந்து ஜீரோவாக இருக்கும். there will be no angle between the force and velocity. அப்போது அங்கே தான் வந்துட்டு உனக்கு மேக்ஸிமம் பவர் இருக்க போகுது. எங்கே? அட் த இன்ஸ்டன்ட் ஜஸ்ட் பிஃபோர் த பாடி ஹிட்ஸ் த எர்த். ஏன்னா அங்கே தான் வந்துட்டு உன்னோட வெலாசிட்டி மேக்ஸிமமாக இருக்கும். ஓகேவா? கிளியரா? இல்லைடா கான்ஸ்டன்ட் இல்லைடா கண்ணா. யோசிச்சு பாரு, எஃப்வி காஸ்டிட்டா மாறிட்டே தானே இருக்க போகுது. எஃப்வி காஸ்டிட்டா இஸ் கோயிங் டு பி சேஞ்சிங் ஆல் த்ரூ அவுட் த மோஷன். ஓகேவா? ஏன்னா வெலாசிட்டி கீப்ஸ் ஆன் சேஞ்சிங். வெலாசிட்டி ஒரு பாயிண்ட்ல ஜீரோலாம் ஆகுது. ஸோ இட் இஸ் நாட் கான்ஸ்டன்ட். சரியா? It is the highest tempo just before the body hits the earth. First I said P only, sir. Super Vaishnavi, congrats. Very good. Correct. B தான் correct. சரியா? B தான் correct. ஓகே, அடுத்த சம் பார்க்கலாமா? அடுத்த சம் பாரு. An engine pumps water through a hose pipe. Water passes through the pipe and leaves it at the velocity of 2 meters per second. ஓகே, என்னது? வாட்டர் வந்து பைப் வழியாக போயிட்டு அது வெளியே வர வெலாசிட்டி வந்து 2 meters per second இருக்கு. Mass per unit length of water in the pipe is 100 kg per meter. What is the power of the engine? ஓகேவா? ஒரு இன்ஜின் வந்துட்டு ஒரு ஹோஸ் பைப் வழியாக வாட்டர் பம்ப் பண்ணுதான். வாட்டர் இன்ஜின் விட்டு வெளியே போகிற வெலாசிட்டி 2 meters per second தான். அண்ட் அந்த யூனிட் லென்த் ஆஃப் த பைப்பில் எவ்வளோ வந்துட்டு வாட்டர் இருக்கும் அப்படின்னு கேட்டால் தட் இஸ் 100 kg per meter. அப்போ இன்ஜினோட பவர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? இன்ஜினோட பவர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு எவ்வளோ மாஸ் வந்துட்டு வெளியே ஃப்ளோ ஆகுது அப்படின்னு பார்த்துடலாமா? என்ன சொல்லியிருக்காங்க? எவ்வளோ வெலாசிட்டியோட வெளியே ஃப்ளோ ஆகுது அப்படின்றது 2 meters per second சொல்லியிருக்காங்க. கரெக்டாக என்ன சொல்லியிருக்காங்க? 2 meters per second வெலாசிட்டியில் வெளியே ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எவ்வளோ மாஸ் வெளியே ஃப்ளோ ஆகும் அப்படின்றத நான் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணவா? என்னது? எவ்வளோ மாஸ் வந்து வெளியே ஃப்ளோ ஆகும், அதாவது dm/dt. ஓகேவா? இது வந்து நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா மியூன்னு எடுத்துக்கிறேன். இது என்னன்னா வந்துட்டு மாஸ் பர் யூனிட் லென்த். என்னது மாஸ் பெர் யூனிட் லென்த் கொடுத்துருக்காங்கல்ல? மாஸ் பெர் யூனிட் லென்த் ஆஃப் தி வாட்டர் இந்த பைப் இஸ் 100 kg per meter அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அந்த மாஸ் ஒரு யூனிட் லென்த்துக்கும் இருக்கும். அது வெலாசிட்டி வீல எக்ஸிட் ஆகுதுன்னா அப்போ எனக்கு எவ்வளோ வெலாசிட்டியில் எக்ஸிட் ஆகுது அப்படின்றது வில் பி 200 kilograms per second. கரெக்டா? ஏன்னா 100 kilograms per second 200 வெலாசிட்டியில் எக்ஸிட் ஆகிட்டு இருக்கு. அப்போது ஒரு செகண்டில் எவ்வளோ மாஸ் வெளியே ஏறும் அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன்னா that is going to be 200 kilograms per second. இது கிளியரா? Is this clear? 200 kilograms per second என்னதுன்றது கிளியரா இருக்கா? இப்போ வந்து பவர் வந்து என்னதுடா? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கைனடிக் எனர்ஜி. என்னது? பவர் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கைனடிக் எனர்ஜி. அப்போ P equals T/dt into half mv² எழுதலாமா? Yes, can I write this? Which is equal to half into v² into dm/dt. ஏன்னா இங்கே வந்துட்டு v வந்து கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டாங்க உனக்கு. ஓகேவா? இப்போ இந்த dm/dtக்கு பதிலாக யூ சப்ஸ்டியூட் யுவர் μv. ஓகே, என்னது? இந்த dm/dtக்கு பதில் அது நீ மியூன் எடுக்கணும்னு உனக்கு தெரியாதா? அது நீ என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா? அது என்ன வேணாலும் எடுத்துட்டு இது நீ வந்து மியூன்லாம் கன்சிடர் பண்ணாத. கீப் இட் அஸ் எனிதிங். இப்போ நீ இது விஷயம் லாஜிக் மட்டும் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. லாஜிக் என்ன? உனக்கு வந்துட்டு வெலாசிட்டி ஒரு வெலாசிட்டியில் எக்ஸிட் ஆகிட்டு இருக்கு தண்ணி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் உனக்கு எவ்வளோ தண்ணி எக்ஸிட் ஆகுதுன்னு தெரியணும். அப்போது கரெக்டாக மாஸ் பர் யூனிட்லேருந்து உனக்கு இவ்வளோ மாஸ் தான் இருக்குது ஒரு யூனிட் லென்த்துக்குன்னு தெரியும். அப்போ அந்த யூனிட் லென்த்லேருந்து இந்த வெலாசிட்டி வீல வந்து அது எக்ஸிட் ஆகும்போது நீ அந்த மாஸ் பர் யூனிட் லென்த்தையும் வெலாசிட்டியும் மல்டிப்ளை பண்ணால் உனக்கு எவ்வளோ மாஸ் கரெக்டாக ஒரு செகண்டுக்கு எக்ஸிட் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சிடும். கரெக்டாக என்னது? எவ்வளோ மாஸ் கரெக்டாக ஒரு செகண்டுக்கு பைப் விட்டு வெளியே போகுது அப்படின்றது தெரிஞ்சிடும். ஓகேவா? என்ன தெரிஞ்சிடும்? யூ கெட் டு நோ ஹவு மச் மாஸ் இஸ் லீவிங் த பைப் பர் செகண்ட்.
அது மியூன்லாம் எடுக்கணும்லாம் உனக்கு தெரியக்கூடாது. ஆனால் வந்துட்டு நான் இப்படி தான் வந்துட்டு எவ்வளோ மாஸ் வெளியே போகுதுன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு உனக்கு தெரியணும். சரியா? அது தெரிஞ்சிட்டா போதும். தட் இஸ் வாட், அதுதான் dm/dt உனக்கு தெரியணும். ஏன்னா அது வந்து எவ்வளோ மாஸ் எவ்வளோ ஹவு மச் இஸ் மாஸ் சேஞ்சிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகேவா? ஸோ இவ்வளோ மாஸ் தான் எக்ஸிட் ஆகுது அப்படின்னு உனக்கு தெரிஞ்சிடும். இப்போ இதுக்கு பதிலாக நீ வந்துட்டு இந்த dm/dt பதிலாக மியூ போட்டு உனக்கு சப்ஸ்டியூட் பண்ணால் யூ வாண்ட் கெட் தி ஆன்சர். வாட் இஸ் தி ஆன்சர் தட் யூ கேட்டிங்களா? என்ன ஆன்சர் வருது? சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்களா யாராச்சும்? ஹாய் ஸ்ரீதர், ஹாய், வெல்கம் டு த கிளாஸ். வாங்க வாங்க வாங்க. ஓகேவா? இப்போது ஆன்சர் என்ன வரும்னு பார்த்துலாமா? நீ இதுக்குள்ளே வந்து மியூ வி சப்ஸ்டியூட் பண்ணினா உனக்கு வந்துட்டு விச் பவர் ஈக்குவல்ஸ் ஹாஃப் மியூ வி கியூப்னு வரும். ஏன்னா வி dm/dt பதில் மியூ வி சப்ஸ்டியூட் பண்ணுவேன். ஓகேவா? என்ன பண்ணுவேன்? மியூ வி சப்ஸ்டியூட் பண்ணுவேன். நல்லா பார்த்துக்கூட கியூப் வருதுடா. சரியா? அப்போது விச் இஸ் ஹாஃப் இன்டூ 200 இன்டூ டி என்னது 2 கியூப் பண்ணா என்ன வரும்? பண்ணா என்ன வரும்? $800 வரும்டா. சரி, என்ன வரும்? 800 வரும். ஏன்னா இது 2, இது ஒரு 100 கரெக்டாக 200 அடிச்சா 100 இன்டூ 2 கியூப் வந்து 8 இல்லைடா, இது 20 இல்லை 200 இது 20 மாதிரி இருந்துச்சு. நானுமே அதில் கன்ஃபியூஸ் ஆனேன். வைஷ்ணவி கண்டிப்பாக அதான் மிஸ் பண்ணியிருப்பீங்க. இது வந்து ஹாஃப் இன்டூ மியூ என்னதுடா, மியூ வந்துட்டு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? மியூ வந்துட்டு நம்ம மியூ வி வந்துட்டு 200 kilograms per second கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 200 kilograms per second கண்டுபிடிச்சிருக்கோம். எஸ், yes, that is the same problem that I too had. Okay, va. Seri, now let's move on to the next one. A particle of mass m starting from rest undergoes uniform acceleration if the speed acquired in time t is v. Okay, va. Power delivered to a particle is உனக்கு particle of mass m ரெஸ்ட்ல ஆரம்பிச்சு uniform acceleration undergo ஆகும். ஸ்பீட் அக்வயர்டு வந்து டீன்னு வச்சுக்கிட்டா, இன் டைம் டி ஸ்பீட் அக்வயர்டு வந்து வின்னு வச்சுக்கோ, இன் டைம் டீன்னு கொடுத்துட்டா அப்போ பவர் டெலிவர் டு த பார்ட்டிகல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? பவர் வந்துட்டு நம்ம என்ன எழுதலாம்? எஃப் இன்டூ வின்னு எழுதலாம். சரி, என்ன எழுதலாம்? பவர் வந்து எஃப் இன்டூ வின்னு எழுதலாமா? தென் ஆன்சர் டி சார். எஸ் தான் ஆன்சர் டி. ஓகேவா? தட் இஸ் கரெக்ட். ஓகே, நவ் இப்போ இங்கே வந்துட்டு நான் சொல்கிறேன் என்னது ஆவரேஜ் ஆக்சலரேஷன் ஈக்குவல்ஸ் வாட்? ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி பை டைம் டேக்கன். ஓகே, என்னது ஃபைனல் வெலாசிட்டி v மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி 0 பை டைம் டேக்கன். ஸோ v பை டீன்னு எழுதிக்கிறேன். என்னது ஆவரேஜ் ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிட்டேன், v பை டீன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? அப்புறம் பவர் எப்படி எழுதலாம்? சாரிடா, இங்கே எதுவும் மறைக்குது. பவர் ஈக்குவல்ஸ் எஃப் இன்டூ வி. இது இல்லாமா? which is equal to m into a into v, which is equal to m into v by t into v, which is equal to what? இங்கே எழுதுறேன், மேலே எழுதுறேன், m v square by t. சரியா? பவர் வந்துட்டு initial velocity is 0 sir. Yes தாகனா. So you get final velocity v minus initial velocity 0 by t. அதான் acceleration formula. ஸோ அது பண்ணும்போது உனக்கு வந்து v by t கிடைக்குது. அதை எடுத்துகிட்டு வந்து நீ பவரோட ஃபார்முலாவில் போடும்போது you get it as m by mv square by t வருது. சரி, என்ன வருது? mv square by t வருது. புரிஞ்சுதா? அது வரைக்கும் கிளியரா? எஸ். இப்போ உனக்கு இன்ஸ்டன்டேனியஸ் பவர் கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? யூ ஆர் கோயிங் டு ட்ரை அண்ட் ஃபைண்ட் தி இன்ஸ்டன்டேனியஸ் பவர். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நீ தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்? உனக்கு ஆக்சலரேஷன் வந்து யூனிஃபார்ம்னா, என்னது ஆக்சலரேஷன் வந்து யூனிஃபார்ம்னா
ஓகேவா உன்னோட velocity at time t வந்துட்டு என்னது velocity at time t is going to be a into t என்னது வெறுமனே a into t தான் இருக்க போது உன்னோட velocity at time t ஓகேவா அப்போ அதுக்கு பதிலா நம்ம என்ன எழுதிக்கலாம் a க்கு பதிலா நம்ம வந்து v by t போடலாம் கரெக்ட்டா v by t into time t சரியானது v by t into time t ன்னு எழுதிக்கலாம் and உனக்கு தெரியும் f equals ma அப்படின்றது உனக்கு தெரியும் okay உனக்கு என்ன தெரியும் f equals ma அப்படின்றது தெரியும் now bring it all together okay another bring it all together instantaneous power okay another அதாவது power at time t okay let me take a new page இது இருக்கிறது எல்லாம் எழுதிருப்பீங்க நம்பறேன் ஓகேவா okay அப்பனா power at time t which is equal to force into velocity at time t which is equal to ma correct ma into velocity of time t velocity at time t நான் என்ன சொன்னா at சொன்னேன் ஓகேவா அது ma into at which is equal to m a square t which is equal to m into a க்கு பதிலா என்ன போடலாம் v by t போடலாம் கரெக்ட்டானது v by t போடலாம் into t which is equal to m v square by t into dt சரியா இப்போ क्वेश्चन வந்து பவர் கேட்றாங்க acceleration constant னு சொல்லிட்டாங்கடா யூனிஃபார்ம் acceleration சொல்லிட்டாங்க அதனால தான் dv by dt எடுக்கல ஓகேவா என்னது யூனிஃபார்ம் acceleration சொல்லிட்டாங்க so you don't need that ஓகேவா ஓகே இப்போ क्वेश्चन வந்து பவர் கேட்றாங்க அது என்னன்னா ஆவரேஜ் பவர் இல்லாட்டி கடைசில இருக்க இன்ஸ்டன்டேனியஸ் பவர் அப்போ நீ வந்து சாரி நீ வந்து ஆவரேஜ் பவர் கண்டுபிடிச்சினா work done by time taken போடுறீனா work done by time taken work done by the change in kinetic energy by time taken which is equal to half m v square minus 0 final kinetic energy by t so உனக்கு வந்து half m v square by t தான்டா வரும் ஓகே அனது half m v square by t is your answer சரியா d தான் ஆன்சர் moving on to the next one okay yes half m v square is the answer very good now what you have the question saying water falls from a height of 60 meters at the rate of 50 kg per second to operate a turbine okay another ஒரு டர்பைன் ஆப்ரேட் பண்ணா வாட்டர் வந்து 60 மீட்டர்ல விழுதா at 15 kilograms per second ஓகே இங்கேயும் அகைன் உனக்கு வந்து ரேட் வருது அதாவது dm by dt வருது நல்லா கவனிச்சு சரியா என்ன வருது dm by dt வருது நல்லா கவனிச்சுக்கோ அப்புறமா the losses due to frictional forces are 10% of energy how much power is generated by the turbine கேக்குறாங்க என்ன கேக்குறாங்க பவர் எவ்வளவு ஜெனரேட் ஆகுது அந்த டர்பைன் மூலமா அப்படினு கேக்குறாங்க ஓகே சோ ஃபர்ஸ்ட் நீ வந்து டோட்டல் பவர் எவ்வளவு வந்து ஜெனரேட் பண்ண முடியும் அப்படி கண்டுபிடிச்சு அதுல இருந்து நீ அந்த 10% மைனஸ் பண்ணா உனக்கு ஆன்சர் கிடைச்சிர போகுது சரியா ஓகே அப்போ டோட்டல் பவர் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம் என்ன கண்டுபிடிக்கலாம் டோட்டல் பவர் கண்டுபிடிக்கலாம் எப்படி கண்டுபிடிக்கலாம்டா how can you find it இந்த ஐடியா இருக்கா ஓகே டோட்டல் பவர் வந்துட்டு will be equal to என்ன ரேட்ல வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி லாஸ் ஆகுதோ ஓகே என்னது என்ன ரேட்ல பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து குறையுதோ அதுதான் டோட்டல் பவருக்கு ஈக்குவலா இருக்கும் ஓகே ஸோ டோட்டல் பவர் வந்துட்டு d by dt ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா என்ன mgh அப்படின்னு எழுதலாம் ஓகேவா என்னது இங்கே வந்துட்டு now you know that இங்கே மாஸ் தான் வேரி ஆகுதுன்ட்டு ஸோ இங்கே வந்துட்டு நீ d by dt of dm by dt into gh அப்படின்னு எழுதிக்கலாம் சரி என்ன எழுதிக்கலாம் பர்சன்டேஜ் அது பண்ணலாம் இது வரும்போது பண்ணலாம் சரியா அப்போ உனக்கு டோட்டல் பவர் என்ன கிடைச்சிரும் dm by dt வந்துட்டு 15 தெரியும் இன்டூ g வந்துட்டு 10 இன்டூ h வந்துட்டு 60 மீட்டர்ஸ் இது பண்ணால் நமக்கு வந்துட்டு என்ன கிடைக்கணும் 9000 வாட்ஸ்னு கிடைக்கும் ஓகேவா என்னது 9000 வாட்ஸ்னு கிடைக்கும் இப்போது 10% ஆஃப் திஸ் இஸ் லாஸ்ட் ஓகேவா என்னது 10% ஆஃப் திஸ் இஸ் லாஸ்ட் இதில் 10% எவ்வளோடா ஆப்வியஸாக 900 ஸோ இதில் 900 வந்து லூஸ் ஆயிடுச்சுன்னா மீதி நமக்கு என்ன இருக்கும் 8100 வாட்ஸ் இருக்கும் ஆர் இது 9000ல 10% கண்டுபிடிச்சா ஈஸியாக ஆன்சர் வந்துடும்னா 8.1 கிலோவாட் விச் இஸ் யுவர் ஆன்சர் சரியா
clear? Yes? Now வேறு ஒன்று ஃபோர்ஸ் வெக்டர் கொடுத்துருக்காங்க, வெலாசிட்டி வெக்டர் கொடுத்துருக்காங்க, பவர் கேட்குறாங்களா? இந்த சம் ரொம்ப ஈஸி. எனக்கு டக்குன்னு யார் ஆன்சர் சொல்கிறா பார்க்கலாமா? எஸ், இந்த சம் இஸ் வெரி சிம்பிள். சரி, இந்த கிளாஸ் கொஞ்சம் கவனிச்சிருக்கீங்கன்னா இந்த சம்க்கு எனக்கு ஆன்சர் சொல்ல முடியும். பவர் இஸ் ஈக்குவல் டு வாட்டரா? பவர் இஸ் ஈக்குவல் டு F.V. F.V எப்படி பண்ணலாம்? Yes sir, wait sir, please. Yes, I am going to wait. ஏன்னா இந்த சம் நீங்கள் கண்டிப்பாக ஆன்சர் சொல்ல வேண்டிய சம். FV தான். FV பண்ணுங்க. F இருக்கு, V இருக்கு. F into V பண்ணுங்க. $75 அடக்கணா வருது. நல்லா பார்த்துக்கோ. 60 into 2 120 வரும். 15 into 4 என்ன வரும்? -60 வரும். 120 minus 60 வந்து 60 வந்துடும். அப்புறம் என்னது? 3யும் 5ம் இருக்குது. -15 தானடா வரும். -3 k plus 5 k தானே இருக்குது. 45 is the right answer. சூப்பர்டா கண்ணா. எஸ், பர்ஃபெக்ட். 45 is the right answer. ஓகேவா? வெரி குட். வெறும் இந்த ரெண்டு வெக்டர்ஸ் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்துடும். ரொம்ப சிம்பிளான சம். ஓகேவா? அடுத்து okay, எவ்வளோ வாட்டர், how much water a pump of 2 kilowatt can raise in 1 minute to a height of 10 meter அப்படின்னு கேட்குறாங்க. எஸ் சார், பி சார், சூப்பர் ஆக்கணும். ஓகே, இதில் என்ன கேட்குறாங்க? எவ்வளோ வாட்டர், அதாவது என்ன மாஸ் ஆஃப் வாட்டர். ஓகேவா? வாட்டரோட மாஸ் தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேவா? ஸோ எவ்வளோ வாட்டர் வந்துட்டு ஒரு 1 மினிட்ல வந்துட்டு ஒரு வாட்டர் பம்ப் ஆஃப் 2 கிலோவாட் வந்துட்டு உன்னால் 10 மீட்டருக்கு ரைஸ் பண்ண முடியும். ஓகேவா? அந்த பம்போட பவர் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ பவர் ஈக்குவல்ஸ் ஒர்க் டன் பை டைம் டேக்கன். இதில் இந்த ஒர்க் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? mgh, பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது ஒர்க் டன் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஒர்க் எனர்ஜி எல்லாம் ஒரே யூனிட், ஒரே டைமென்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ ஒர்க் டன் வந்துட்டு mghக்கு ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக? இப்போ வந்துட்டு இதுக்கு நீங்கள் வந்து இதில் வந்துட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு P ஈக்குவல்ஸ் mgh பை டீன்னு போட்டு இது நீங்கள் வந்து எம்முக்கு சால்வ் பண்ணுங்கள். எம்முக்கு எப்படி சால்வ் பண்ணுவீங்க? எம்மை மட்டும் ஒரு சைடில் வச்சுட்டு மீதியில் நான் சைடில் எழுதணும். P into T by GHன்னு வரும். கரெக்டானது P into T by GHன்னு வரும். இப்போ இதுக்கு எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணால் see what you are getting. ஆமாண்டா கண்ணா, வாட்டா கன்வெர்ட் பண்ணி கூட கண்ணா. எஸ், 2 கிலோவாட்ன்றது 2000 வாட்ஸ்னு போட்டுக்கோ. சரியா? போட்டுட்டு பண்ணால் வாட் ஆன்சர் வெரி கெட்டிங். போட்டால் என்னோட ஆன்சர் வருது? சப்ஸ்டியூட் பண்ணவா? சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணுறேன். கால்குலேஷன் நீங்கள் பண்ணிடுங்க. which is equal to பவருக்கு பதிலாக I'm going to put 2000. ஓகேவா? டைமுக்கு பதிலாக I'm going to put 60 seconds. Gக்கு பதிலாக I'm going to put 10. And again Hக்கு பதிலாக I'm going to put 10 meters only. And what is the answer? Option B is the right answer. Okay, another 1200 kilograms வரும், which is equal to almost 1200 kg. Okay வா? சரி, 1200 kg வரும், which is equal to 1200 liters. Okay, ஏன்னா 1 கிலோகிராமும் 1 லிட்டரும் ஒன்று அப்படி இந்த மாதிரி. ஓகேவா? ஓகேடா. ஸோ வித் திஸ் பவர் இஸ் டன். சரியா? என்னது? வித் திஸ் பவர் இஸ் டன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கொலிஷன்ஸ். என்னது? அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கொலிஷன்ஸ். ஆனால் இன்றைக்கி கிளாஸ்க்கு வந்துட்டு திஸ் இஸ் ஆல் த டைம் வி ஹாவ் நோ. ஓகேவா? ஃபார் டுடேஸ் கிளாஸ் திஸ் இஸ் ஆல் த டைம் வி ஹாவ். ஸோ இன்றைக்கி கிளாஸ் இதோட முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்துட்டு கொலிஷன்ஸும் பார்த்து முடிச்சிடலாம். ஓகேவா? அண்ட் யாரெல்லாம் வந்துட்டு மெக்கானிக்ஸ் கேட்டிங்களோ உங்களுக்கு வந்துட்டு you're going to get your mechanics session tomorrow. ஓகேவா? என்னது? மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட். சாரிடா, மெக்கானிக்ஸ் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் வந்து நாளைக்கு வரும். சரியா? நாளைக்கு வீடியோ வரும். அந்த வீடியோ பார்த்தீங்கனாலே போதும், மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட் எல்லாமே புரிஞ்சிடும். ஓகேவா? உனக்கு பாய் அண்ட் ஃபோர்ஸ்னா என்ன, உன்னோட ஆர்கிமிடிஸ் பிரின்சிபிள், உன்னோட யூடியூப் மேனோமீட்டர் எல்லாமே வந்துட்டு யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் when you're watching the next video itself. சரியா? So that's it guys. This is Madhan signing off for Vedantu NEET Tamil. நம்ம வந்து collisions next classல பார்க்கலாம். And until then I'll be waiting. Bye. ஓகேவா?